ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஓட்ஸ் தோசை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ நான் வந்து 2 கப்பு ஓட்ஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இந்த 2 கப் ஓட்ஸ் கூட நான் 1 கப் ரவை இது கூட ஆட் பண்ணுறேன். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி இதில் விடலாம். இந்த அளவு தண்ணி போதும். அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த ஓட்ஸும் அந்த ரவையும் ஒன்று சேர்ந்து வரணும். அது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. நான் இதை வந்து 2 தடவையாக போடுறேன். இதை மூடி போட்டு நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததும் அதே மாதிரி நம்ம போட்டுடலாம். இப்போ இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவு தயிர் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் பொடியாக கட் பண்ணி. இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுங்க. பச்சை மிளகாய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 2வது நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். அதையும் இது கூடவே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்போ தோசை விட்டுடலாம். இப்போ நான் தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். நான் நான்ஸ்டிக்னால இதில் ஆயில் தடவலை. நான்ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் ஆயில் தடவிடுங்க. இப்போ ஒரு கரண்டி மாவு இதில் விட்டு இந்த மாதிரி நீங்கள் விரிச்சு விட்டுடுங்க. நம்ம தோசை சுடுறது மாதிரியே நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விடலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே அந்த மாதிரி திருப்பி விட்டுடுங்க. பாருங்கள், சூப்பரான ஓட்ஸ் தோசை நமக்கு ரெடி ஆகிட்டு. செகண்டும் நான் அதேமாரி விடுறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸி. இந்த தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்ஸும் ரவையும் வச்சு சூப்பராக நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை சுட்டு எடுத்துடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அல்லது சிக்கன் குழம்பு எதுனாலும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் இப்போ இது கூடவே தக்காளி சட்னி வச்சுருக்கிறேன். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.